திருப்பூரில் அதிமுக எம்எல்ஏவின் தோட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தந்தை மகன் சண்டையை விலக்கிவிட்டவருக்கு நேர்ந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான விவசாய தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரை சேர்ந்த மூர்த்தி என்பவர் தன்னுடைய மகன் தங்கப்பாண்டியன் உட்பட குடும்பத்துடன் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மூர்த்தியின் மற்றொரு மகன் மணிகண்டனும் அங்கு வந்துள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் தந்தை மற்றும் மகன் தங்கப்பாண்டியன் இருவரும் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தங்கப்பாண்டியன் தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளார். அதை கண்டு அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் 100க்கு அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். உடனே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவருக்கு முதல் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக எம்எல்ஏவின் தோட்டத்திற்கு தன்னுடைய ஓட்டுநர் அழகுராஜாவுடன் சண்முகவேல் சென்றுள்ளார். அங்கு மது போதையில் தந்தை மகன் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து விலக்கிவிட்டுள்ளார். அத்துடன் தந்தையை தாக்கிய தங்கப்பாண்டியனின் கன்னத்தை அறைந்து கண்டித்துள்ளார். முன்னதாக போலீசார் வருவதை அறிந்த மணிகண்டன் தோட்டத்திற்குள் சென்று பதுங்கியுள்ளார். இதையடுத்து சண்டையில் காயமடைந்த முதியவர் மூர்த்தியை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க எஸ்எஸ்ஐ சண்முகவேல் ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் தந்தை மூர்த்தியை தாக்கிய அவருடைய மகனை தங்கப்பாண்டியின் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பி கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். அப்போது தன்னுடைய சகோதரன் கைது செய்யப்படுவதை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த மணிகண்டன் திடீர் என்று அரிவாளுடன் வந்து சண்முகவேலை வெட்ட பாய்ந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் தப்பிச் செல்ல முயன்ற போது கையில் வெட்டுப்பட்டுள்ளது. அத்துடன் அவரின் பேண்ட் கழன்றதால் மேற்கொண்டு ஓட முடியாமல் தடுக்கி கீழே விழுந்துள்ளார். உடனே ஆத்திரத்தில் இருந்த மணிகண்டன் தங்கப்பாண்டி உட்பட 3 பேரும் அவரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த எஸ்எஸ்ஐ நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, போறோம், அந்த மேனேஜர் மேலே கோவப்படுறாங்க, போலீஸ் மேலே கோவப்படுறாங்க. என்ன காரணம், எதனால அப்படிங்கிறது அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்களை தேடிட்டு இருக்கிறோம். இந்நிலையில் தனிப்படை போலீசாரால் தேடப்பட்டு வந்த தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கப்பாண்டியன் ஆகிய இருவரும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்துள்ளனர். அவர்களை கைது செய்த போலீசார் கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவிற்கு கூடுதலாக 25 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீது மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு வரி விதிக்கிறதோ அதே அளவுக்கு அந்த நாட்டு பொருட்கள் மீது இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் இந்தியா உட்பட 69 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விதிப்பு நடவடிக்கை இன்று அமலுக்கு வரவுள்ளது. இதில் சிரியாவுக்கு அதிகபட்சமாக 41% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு ஏற்கனவே அறிவித்த 25 விழுக்காடு வரியோடு ரஷ்யாவில் இருந்து ஆயுதம் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக அபராதம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இக்கட்டான நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ததாகவும் இந்த விவகாரத்தில் இந்தியா மீது குற்றம் சுமத்தும் நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் விளக்கமளித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நியூஸ் 18 குழுமத்திற்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அதிபர் ட்ரம்ப் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்தப் போவதாக மீண்டும் எச்சரித்திருந்தார். சொன்னபடியே இந்தியாவிற்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த கூடுதல் வரி விதிப்பு வரும் 27ஆம் தேதி முதல் அமலாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த புதிய வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை செலுத்த வேண்டியுள்ளது. இது சீனாவை காட்டிலும் 20%, பாகிஸ்தானை காட்டிலும் 31% அதிகமாகும். திருத்தியமைக்கப்பட்ட புதிய வரி விதிப்பின்படி இந்தியாவும் பிரேசிலும் 50 விழுக்காடு இறக்குமதி வரி செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவிற்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்தது நியாயமற்றது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட அறிக்கையில், பல நாடுகள் தங்களின் தேசிய நலனுக்காக நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியாவின் நடவடிக்கைக்கு மட்டும் கூடுதல் வரி விதிப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேர்மையற்றது என்றும் உரிய காரணம் இல்லாதது என்றும் கூறியுள்ள ரன்தீர் ஜெய்ஸ்வால், இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறினார். ஒரு 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 30-35% அமெரிக்க வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு 12,000 கோடி ரூபாய் நோக்கி இந்த வர்த்தகம் பாதிக்கும். இதை நாங்கள் சரி செய்ய நிச்சயமாக இங்கிலாந்துடனோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அந்த ஆர்டர்களை அதிகரிக்க முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இதை மறுபரிசீலனை செய்து இதற்கு ஒரு நல்ல முடிவை மத்திய அரசு தலையிட்டு எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஐரோப்பிய நாடுகளுடனான வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக இந்த வர்த்தகத்தை ஈடு செய்ய முடியும் என்றாலும் இழப்பை ஈடுகட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது தீர்வு என்றும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டப்பெயர்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தலாம் என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு திட்டங்களில் முதலமைச்சர்களின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்களை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்தது. வழக்கில் திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களில் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெற்றதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி புரட்சி தலைவர் மற்றும் அம்மா என்ற வார்த்தைகள் இடம்பெற்ற 23 விளம்பரங்கள் அடங்கிய பட்டியலை வாசித்தார். மேலும் திமுக சார்பில் ஆஜரான வில்சன் பிரதமர் முதலமைச்சர்களின் பெயர்கள் மற்றும் படங்களை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருவதாகவும் அதில் எங்கும் விதிமீறல் கிடையாது என்றும் வாதிட்டார். அப்போது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணிந்தர் சிங் அம்மா என்ற பெயர் முதலமைச்சரின் பெயர் அல்ல என்றும் பொதுவான பெயர் என்றும் விளக்கமளித்தார். அப்போது அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என சி.வி. சண்முகம் தரப்பிற்கு தலைமை நீதிபதி கவாய் கேள்வி எழுப்பினார். மக்கள் வரிப்பணம் வீணடிப்பு என்ற அக்கறை மனுதாரருக்கு இருந்தால் அனைத்து திட்டங்களையும் தான் எதிர்க்க வேண்டும் என்றும் கூறிய கவாய் அமர்வு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என்றார். மேலும் அரசியல் சண்டையை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள் என்று எச்சரித்த நீதிபதிகள் அரசியல் சண்டைகள் என்பது தேர்தல் களத்தில்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது என்றனர். நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக சி.வி. சண்முகம் தரப்பிற்கு கண்டனம் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அபராதத்தை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் ஒரு வாரத்தில் செலுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டனர். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் சி.வி. சண்முகத்திற்கு விதிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க நீதிபதிகள் ஆணையிட்டதாக கூறிய திமுக எம்பி வில்சன் அதை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அபராத தொகையாக திரு சி.வி. சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி.வி. சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில்
பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாமல் இபிஎஸ் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டினார். 25 திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் இந்த நாடு மறந்துவிடவில்லை. உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், உணவு விடுதிக்கு அம்மா பெயர் என்றார்கள். ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்றுதான் பெயர் வைத்து ஏறத்தாழ 25 திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை. அம்மா உணவகங்களின் பெயர்களை மாற்ற சிலர் கூறிய போதும் அதை திமுக அரசு மாற்றவில்லை என்றும் RS பாரதி விளக்கம் தந்தார். உத்தராகண்டில் ஒரு கிராமமே வெள்ளத்தில் புதைந்த நிலையில் காணாமல் போன 100 பேர் 2ஆம் நாளாக மீட்கப்படவில்லை. தாராவி சிறிய கிராமம் என்றாலும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வரக்கூடிய பகுதிதான். ஆனால் மழைக்காலம் என்பதால் முன்னெச்சரிக்கையை கேள்விப்பட்டு பெருவெள்ளத்தின் போது பலரும் இங்கு வரவில்லை. பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என சுமார் 100 பேர் என்ன ஆனார்கள் என தெரியாத நிலையே உள்ளது. பல வீடுகள் முழுமையாக மண்ணில் புதைந்திருக்கும் நிலையில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இப்படி சேறு குவிந்திருப்பதால் கங்கையின் மூல ஆறுகளில் ஒன்றான பாகிரதியின் ஓட்டம் தடைபட்டு தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்.
செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை, நீலகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவை விமர்சனம் செய்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார். தென்னை மரத்துல தேல் கொட்டுனா பனை மரத்துல நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? முன்னதாக தென்காசியில் விவசாய பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது குற்றாலம் அருவியை நிர்வகிப்பது தொடர்பாக வனத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இடையேயான மோதல் போக்கு குறித்து விவசாயிகள் விவரித்தனர். இது தொடர்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடத்தவுள்ள போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் இடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் பாஜகவிடம் சிக்கியவர் பிதற்றிக் கொண்டு இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உங்க கட்சியில என்ன நடக்குது என்பதை திரு முத்தரசன் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா திமுக கம்யூனிஸ்ட் கட்சியை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக விலகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கட்சியை காப்பாற்ற வழி பாருங்கள் என்று நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு நெருக்கடிக்கு அவர் ஆளாகிவிட்டார். கட்சி அவர் இணைக்க முடியல. அண்ணா திமுகவை பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல. அவர் இணைந்து விட்டார். அவருக்கு என்ன, அவரை நெருக்கடிக்கு ஏன் பயந்தாரு என்பது எனக்கு தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும். அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக, நாளுக்கு ஒன்றாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் புகைப்படத்தையோ திரைப்பட வசனங்களையோ பயன்படுத்தக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். வேலூரில் தேமுதிகவின் பூத் கமிட்டி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, மக்கள் சந்திப்பு முடிந்த பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்பதாக தெரிவித்தார். இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்த கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அது பயன்படுத்தணும். கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். லப்பர் பந்து படத்தில் விஜயகாந்த் நடித்த படத்தின் பாடல் பயன்படுத்தப்பட்டதை குறிப்பிட்ட பிரேமலதா, இந்த அறிவிப்பு திரைத்துறைக்கு பொருந்தாது என்றார். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் திருமணமான 10 மாதத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி. இவரது மகள் பிரீத்திக்கும் ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. அப்போது 120 சவர நகை, 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொகுசு கார் உள்ளிட்டவை பெண் வீட்டு தரப்பில் வரதட்சணையாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரீத்தியின் பூர்வீக சொத்து விற்பனையில் 50 லட்சம் ரூபாய் வருவதை அறிந்து அதனை கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பிரீத்தி தாய் வீட்டிற்கு வந்த நிலையில் யாரும் இல்லாத போது தற்கொலை செய்து கொண்டார். சொத்தை வித்து பணம் கொடுத்தாதான் நீ என் கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு புள்ள தவறிடுச்சு.
சூசைடு பண்ணி இறந்துருச்சு. இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனின் வாகனத்தை பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்ததை அடுத்து உடலை பெற சம்மதம் தெரிவித்தனர். கல்லூரி மாணவர்கள் ரூட்டுத்தல என்ற பெயரில் ரயில் படிக்கட்டுகளில் தொங்கியும் ரயில் மீது ஏறியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்த அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லும் புறநகர் ரயிலில் காலை மாலை வேளையில் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயணம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வேப்பம்பட்டு திருநின்றவூர் ரயில் நிலையம் வரை ரயிலின் மேலே ஏறி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். ரயிலின் பக்கவாட்டில் தொங்கியபடி சென்றதுடன் பயணிகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு கொண்ட மாணவர்களே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிபிஎஸ்இ நிர்வாகம் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் மாணவர்கள் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதி பெற குறைந்தபட்சம் பள்ளிகளில் 75% வருகை பதிவு கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசர நிலை, தேசிய அல்லது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது, பிற தீவிர காரணங்களுக்காக செல்வது போன்றவற்றுக்கான ஆவணங்கள் இருந்தால் மேலும் 25% தளர்வு வழங்கப்படும் என்றும் இதனை அனைத்து பள்ளிகளும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளை திடீரென்று ஆய்வு மேற்கொள்ளும் போது முறையான விடுப்பு பதிவுகள் இல்லாமல் இருப்பதை கண்டறிந்தால் அந்த மாணவர் பள்ளிக்கு வராதவர், போலியானவர் என கருதப்படும் என்றும் அத்தகைய மாணவர்களை சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வருகை பதிவுகளை முறையாக பராமரிக்காத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வராமல் இருந்தால் அது குறித்த தகவலை பெற்றோருக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி 5.5% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா வெளியிட்டார். அதன்படி பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். After a detailed assessment of the evolving macroeconomic and financial developments and outlook, the MPC voted unanimously to keep the policy repo rate under the Liquidity Adjustment Facility (LAF) unchanged at 5.5%. ரெப்போவில் மாற்றமில்லாததால் வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது. தொடர்ந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்தும் அவர் விளக்கினார். Real GDP growth for 2025-26, the current year, is projected at 6.5%. Real GDP growth for Q1 next year, 2026-27, is projected at 6.6%. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் 3.7% இருக்கும் என முன்னர் கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3.1% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்த சூழலில் நாட்டு பொருளாதாரம் பிரகாசமாக இருப்பதாக சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள 2538 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருப்பதாக தெரிவித்தார். 2010-11ஆம் ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12% இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது சாதாரணமாக நடந்ததில்ல. பல்வேறு நெருக்கடிகள்,
அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இந்த வெற்றியை தன் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் கூறினார். இதனிடையே 4 ஆண்டுகளில் 1,08,000 பேரை அரசு பணிக்கு தேர்வு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், கல்லூரியில் பயிலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதத்தில் சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனாவின் தியான்ஜின் நகரில் வரும் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்க பிரதமர் மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடைசியாக 2019ஆம் ஆண்டு சீனா சென்ற பிரதமர் மோடி 2020இல் எல்லைப்பகுதியான கல்வானில் இருநாட்டு ராணுவத்தினருக்கும் நடந்த மோதலுக்கு பின் அந்நாட்டிற்கு செல்லவில்லை. இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீனா செல்லும் மோடி அங்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக கடந்த 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. முன்னதாக வரும் 30ஆம் தேதி ஜப்பான் செல்லும் பிரதமர் மோடி இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட கோரிய மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. அதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர் மற்றும் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டிருப்பதாகவும், வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். தான் விளையாட்டு செயலிக்கு மட்டுமே விளம்பரம் செய்ததாகவும் அதற்கும் சூதாட்ட செயலிக்கும் தொடர்பு இல்லை என்றும் நடிகர் விஜய் தேவரகொண்டா விளக்கமளித்துள்ளார். గేమింగ్ యాప్ కి బెట్టింగ్ యాప్ కి అసలు సంబంధమే లేదు. గేమింగ్ యాప్స్ అనేటివి కంప్లీట్లీ లీగల్, రికగ్నైజ్డ్ బై ద గవర్నమెంట్, லைசென்ஸ்ட் as a business. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மின்னஞ்சலை எப்படி நிர்வகிப்பது, கடவுச்சொல்லை ரகசியமாக பாதுகாப்பது, உயர்கல்வியில் மாணவர்களின் இலக்கு குறித்து வரும் 29ஆம் தேதிக்குள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், புதிதாக தொடங்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியினை EMIS இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நெல்லையில் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கில் கைதான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க CBCID காவல்துறையினர் வன்கொடுமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த இளைஞர் கவின் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக அவரது சகோதரர் சுர்ஜித் என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளான கருங்கல்பாளையம், பெருந்துறை சாலை, பவானி சாலை, திருநகர் காலனி, மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சுதந்திர தின விடுமுறைக்கு உதகைக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் ஆகஸ்ட் 15 முதல் 17ஆம் தேதி வரை சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் இருந்து காலை 8:20 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 9:40 மணிக்கு உதகை வந்தடையும். மாலை 4:45 மணிக்கு உதகையிலிருந்து புறப்படும் ரயில் மாலை 5:55 மணிக்கு குன்னூர் சென்றடையும். அதேபோன்று உதகை ரயில் நிலையத்திலிருந்து காலை 9:45, 11:30 மற்றும் மதியம் 3 மணிக்கு என 3 முறை கேத்திக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும். நெல்லையில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று இயங்கி வந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். நெல்லை மாநகர பகுதிகளில் மாவட்ட நியமன அலுவலர் புஷ்பராஜ் கள ஆய்வு மேற்கொண்ட போது டவுன் பகுதியில் ருசி ஹோட்டல் என்ற உணவகம் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்றது தெரியவந்தது. இதையடுத்து உணவகம் தற்காலிகமாக மூடி சீல் வைக்கப்பட்டது.
நாகையில் சமூகத்தின் பெயரை சொல்லி வகுப்பறையில் மாணவர்களை இழிவுபடுத்தி பேசியதாக ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வஉசி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் மரியம் பிரான்சிஸ் மாணவர்களை சமூகத்தின் பெயரை சொல்லி இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியருக்கு எதிராக பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்த 10 அடி நீள மலைப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவர் தனது தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது சுமார் 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் அருகே மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுக்குடங்களை தலையில் சுமந்து சென்று பிடாரியம்மனை வழிபட்டனர். நெல் கொண்டு நிரப்பப்பட்ட குடத்தினுள் தென்னம்பாலைகளை வைத்து அலங்கரித்தும் மதுக்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து கும்மியடித்தும் குலவையிட்டும் பிடாரியம்மன் கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். புதுக்கோட்டை அருகே கைக்குறிச்சியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடுமாடு, கரைச்சான் மாடு என 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இதில் பங்கேற்றன. சீறி பாய்ந்து ஓடிய மாடுகளை சாலையில் இருபுறமும் இருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மர்ம நபர் பணம் திருடிச் சென்றுள்ளார். சிறுமுகை ரோடு பெரிய பள்ளிவாசல் அருகே முகமது அலாவுதீன் என்பவரது மளிகை கடைக்கு வந்த நபர் ஒருவர் பொருட்களை வாங்குவது போல் நடித்து கல்லாப்பட்டியிலிருந்து 7000 ரூபாயை திருடியுள்ளார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு அந்த நபரை தேடி வருகின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடருக்கான பரிசுத் தொகை $75 மில்லியன் இருந்து $90 மில்லியன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாகை சூடும் வீரர் வீராங்கனைகளுக்கு இந்திய மதிப்பில் தலா 44 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர்களிலேயே அமெரிக்க ஓபன் போட்டியில்தான் அதிக அளவு பரிசுத் தொகை அளிக்கப்படுகிறது. நடிகர் அஜித்குமாரின் கார் ரேசிங் நிறுவனத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் இணைந்துள்ளார். நரேன் தங்களது அணியில் இணைவது மிகவும் சிறப்பானது என அஜித்குமார் கூறியுள்ள நிலையில் தொழில்முறை கார் பந்தயத்தில் அஜித்துடன் இணைந்து பயணிப்பது என்பது மகிழ்ச்சியானது என நரேன் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் ஏசியா லேமான்ஸ் தொடரில் அஜித்குமார் ரேசிங் நிறுவனத்துக்காக நரேன் கார்த்திகேயன் களமிறங்குகிறார். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் 122 ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை மக்களுக்காக நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க? இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறீங்க, வெளியிலையும் ஜால்ரா போடுறீங்க. ஆக மக்களை கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மறந்துடுவாங்க. உண்மையிலேயே அவர் நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். அதிமுகவை பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல. அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக, நாளுக்கு ஒன்றாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். விவசாயத்தை தெரிஞ்ச எடப்பாடி விவசாயிக்கு என்ன செய்தார்? ஆனால் விவசாயம் தெரியாதுன்னு சொன்ன ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்தார் என்பது விவசாயிக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடு வளர்ச்சி அடையலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இன்றைக்கி ஒன்றிய அரசு இப்போ இதுக்கான ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை இப்போ நம்ம கொடுக்குறாங்க. அது பிகாஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறனால. ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு பிள்ளை பிடிப்பவர்கள் கூட மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்களை பிடிப்பதில் தான் அந்த திமுக மும்முரமாக இருக்கிறது. உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், உணவு விடுதிக்கு அம்மா பெயர் என்றார்கள். ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்றுதான் பெயர் வைத்து ஏறத்தாழ் 25 திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை. நீங்கள் மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் 7 லட்சம் பேரில் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் சரி இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி. பாஜகவினர் அரசியல் மேடைகளிலே பேசுவதற்கும் அவர்களுடைய ஆட்சி வெளிப்படுத்துகின்ற அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இந்த வளர்ச்சி விகித பட்டியலில் கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு தான் குஜராத்தே இருக்கிறது.
இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அது பயன்படுத்தணும்.